என்ன கடையிலையாட்டே இருக்குமா? அதெல்லாம் தெரியாது, எப்படி இருக்குதுன்னு தெரியல. இது வந்து அவங்க அப்பா செஞ்சது சில்லி. எனக்கு போண்டா மாதிரி தெரியுது. பெரிய பெரிய பீஸா வெட்டிட்டு வந்துச்சா, அப்படியே ஒட்டு அப்படி இங்க வேறு மாவே ஒட்டல. எனக்கு போண்டா மாதிரி தெரியுது. சின்ன சின்ன பீஸா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இங்க பாத்தீங்களா சீரக சம்பா பிரியாணி. ஆமாங்க நண்பர்களே, இதுக்குன்னே ஒரு சின்ன அரிசி துள் வேலை அரிசியை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது. ஒரு ஆராதனா சுகாசனம் வேஸ்ட் பண்ணி விட்டாரு. லெக் பீஸ் 2 லெக் பீஸ் மட்டும் போட சொன்னேன். அப்புறம் வந்து சூடாக சாப்பாடு நம்ம வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சுவைச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாரு. சாப்பிடவே இல்லை. இந்த இதில் சொல்லுவாங்கள்ல, NTVயில் விஜய் டிவியில் சுவைச்சு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கன்னு. அதுதான் சொல்கிறியா? ஓகே. சூடாக மட்டன் பிரியாணி தான் 2-3 டைம் போட்டிருக்கிறேன். சிக்கன் பிரியாணி செஞ்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு மட்டன் பிரியாணின்னா ரொம்ப பிரியமாக இருக்குது. தயிர் வந்து இங்கே இருக்குது, ஆனால் நான் தயிர் ஊற்றல. அது டேஸ்ட் மாறுதுங்கிறனால வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சுக்கேன். மட்டன் சிக்கனோட சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் பிரியாணியோடய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றாங்க. ஆமாம், சூடாக இருக்குதுப்பா. ஹாட் பாக்ஸில் ஓட்டு வச்சிருந்தாங்க, நல்லா முடிச்சிடலாம். நல்லா முடிவை. உங்கள் அப்பா வந்து துண்ண சாப்பிடல இல்லை. லெக் பீஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். என்ன எங்கள் வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். ஆமாம், கடையில் மாதிரி இருக்குண்ணா. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்பா வைங்க, இது என்னன்னே தெரியாது. இந்த கதை லெக் பீஸ் கதையும் தெரியாது, சில்லி 65 கதையும் தெரியாது. நாமெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டே பழக்கம் இல்லை. நீங்களாவது சாப்பிட்டு பழகுங்க. அன்றைக்கி மட்டன் பிரியாணி வேணாம் அன்றைக்கி உண்மையாலுமே நண்பர்களே எனக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் கூட ஃபஸ்ட்டு முறையே செய்து என்ன பார்த்துலையே என்னமோ எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு, ஆனால் போட்டு கொடுத்தது சாப்பிட்டு பார்க்குற உண்மையாலுமே அப்படி ஒரு டேஸ்ட், வெரி வெரி டேஸ்ட். நார்மல் அரிசி செஞ்சோம், அது சீரக சம்பாங்கனால வேற லெவல் இருக்குமா. அங்கேயே வர சாமி, நீ அங்கேயே இரு சாமி. கலரெல்லாம் எதுக்கு கையில் இப்படி பூசிக்கிற ஆராதனா? சூப்பராக இருக்கும். சரி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ தான் ஆட்டுக்குட்டியில் கொண்டு வந்து கட்டிக்கிறேன். இன்னும் நிறைய வேலை இருக்குது எனக்கு. நீ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லங்காட்டி தான் சரி பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னேன். சரி, குழந்தைகளுக்கும் போட்டு சாப்பிட வை. நான் அப்புறமா சாப்பிட்டாங்களா? ஏன் தங்க சுகாசு பிரியாணி கேப்பிய சாமி, அம்மா செஞ்சது எப்படி இருந்துச்சு? பரவாயில்லையே தங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. சரி சரி சரி. ஐயோ, அலருமே நெஞ்சுக்குள்ளே. சரி சரி சரி. நான் வந்து இப்போ 18 சேலஞ்சில் சாப்பிட்ற மாதிரி ஏன் இப்படி அவதியாக சாப்பிட்டுக்கிறேன்னா, மத்தியானம் சாப்பாடே சாப்பிடல. அட ஏன் பாப்பா சாப்பிடாம பட்டினி கிடக்குற? வீட்லேயே இருக்கிறீங்கள சாப்பிட்டு வேண்டியதான். காலையில் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு முருங்காய். இந்த முருங்கைக்காய் சாம்பார் நான் சாப்பிட்டு போட்டு தானே போனேன். அதனால் பிரியாணி செய்யலான்ட்டு சுகாஸ் கேட்டதுனால செய்யலான்னு நினச்சி சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இவங்க அப்பா சிக்கன் எடுத்து விட்டா அப்படின்னு அப்படி அதோட சரி அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி விட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ பாரு 7 மணி ஆயிடுச்சு. செஞ்சது 5 மணிக்கு. வாங்க என் அன்பான சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எங்கள் வீட்டில் வந்துங்க சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் சில்லி எல்லாம் செஞ்சுருக்குற அப்படி எங்கள் பாப்பா. ஆனால் ஒரே மனம் மூக்கை துளைச்சிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கோழி சாப்பிடாம விட்டு எனக்கு சரி வேண்டாங்கிற மாதிரி தோணுது. சரி அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நான். வாங்க சாப்பிட்லாமா எங்கள் வீட்டுக்கு? என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆமாங்க நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. விதவிதமாக செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக. உடம்பு தான் முக்கியம். சரிங்க நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி எனக்கு அங்கே கொஞ்சம் எத்தனை அழகாக சொல்லுதுவார்.